கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். தேவ பிள்ளைகளே, வேதம் நமக்காக கொடுக்கப்பட்டது. வேதத்துள்ள வாக்கு தத்தங்கள் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கே வேதம் சொல்லுகிறது, உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன் என்றால் என்ன? அருமையானவர்களே, தேவன் நமக்கென்று பூரண ஆயுசு நாட்களை வைத்திருக்கிறார். தேவன் நமக்கென்று பரிபூர்ணமான ஆயுசு நாட்களை தேவன் வைத்திருக்கிறார். தேவன் நமக்கென்று தீர்க்க ஆயுசான நாட்களை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். தேவன் நாம் நிறைவாய் இந்த பூமியிலே வாழ்ந்து நாம் மரிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஒரு நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தோடு கூட இந்த பூமியிலே நாம் வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆனால் சாத்தானோ இந்த உலகத்திலே நாம் பூரண ஆயுசு நாட்கள் உள்ளவளாய் வாழாதபடிக்கு நாம் அரை குறையோடு கூட இந்த உலகத்தில் வாழ்ந்து மரித்து போகும்படியாய் விபத்துகளை உண்டாக்கவும், தற்கொலை எண்ணங்களை உண்டாக்கவும், இப்படியாக பல சிந்தனைகளை கொடுத்து தற்கொலை செய்து மக்களை மரிப்பதற்கும், கொலை செய்வதற்கும், இப்படியான ஆக்சிடென்ட் பண்ணுவதற்கும் பிசாசு அவன் தீவிரித்து இருக்கிறான். ஆனாலும் பிசாசுடைய கைக்கு தேவன் நம்மை தப்புவிக்கிறவராக இருக்கிறார். விபத்துகள் உண்டாகாதபடி தேவன் நம்மை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். பாருங்கள், டிசம்பர் மாதத்தில் நடந்த சம்பவத்தை நாம் எல்லோருக்கும் தெரியும். ஃப்ளைட்டு விபத்தில் அநேகர் மரித்து போனார்கள். கிட்டத்தட்ட 187 பேருக்கு மேலே விமான விபத்தில் மரித்து போனார்கள். அவர்கள் நினைத்திருப்பார்களா, நான் இன்றைக்கு மரித்து விடுவேன், இன்றைக்கு நாயுசு தேவனுடைய சமூகத்தில் போய்விடும் என்று சொல்லி அவர்கள் நினைத்திருப்பார்களா? நினைத்திருக்க மாட்டார்கள். எதிர்பார்க்காத நேரத்தில் ஒரு விபத்து, நல்லா இருந்த ஒரு மனிதன் மரித்து அவன் மண்ணுக்குள்ளே போய்விட்டான். பிரியமானவர்களே, சாத்தான் விபத்துகளை உண்டாக்குவதற்கு அவன் ஆயத்தம் உள்ளவனாக இருக்கிறான். ஒரு விபத்தை நேரிட பண்ணி அவர்களை மரணத்துக்கு நேராக இழுத்து கொண்டு போகிறான். வேதம் சொல்லுகிறது, பிரசங்கின் புஸ்தகத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். உன் காலத்திற்கு முன்னே நீ ஏன் சாக வேண்டும் என்று சொல்லி வேதத்தில் கேட்கிறது. உனக்கென்று ஒரு காலத்தை தேவன் வைத்திருக்கிறார். உன் காலத்துக்கு முன்னே நீ ஏன் சாக வேண்டும் என்பதாக தேவன் உங்களுக்கென்று ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். உங்களுக்கென்று ஒரு நேரத்தை தேவன் வைத்திருக்கிறார். உங்களுடைய ஆயுசு நாட்கள் இத்தனை ஆண்டு காலங்கள் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் வைத்திருக்கிறார். அதற்கு முன்பாகவே மனிதன் சாவை விரும்புகிறான். அதற்கு முன்பாகவே மனிதன் சாவை தேடி போகிறான். பாருங்கள், எங்கள் குடும்பத்தில் நடந்த ஒரு சம்பவம். 45 வயதில் என்னுடைய தகப்பனார் மரித்து போனார். நான் 17 வயதாக இருந்தபோது என்னுடைய தகப்பனார் மரித்து போனார். 45 வயதில் அவர் வாழ வேண்டிய வயதிலே என் தகப்பனார் மரித்து போனார். பிரியமானவர்களே, நமக்கு தேவன் 70 பலத்தின் மிகுதினால் 80 தேவன் வைத்திருக்கிறார். நான் சமீபத்தில் ஒரு ஊழியக்காரரை சந்தித்தேன். அவர் விதமாய் ஜெபித்து சொன்னார், பாஸ்டர், உங்களுக்கு கர்த்தர் இத்தனை ஆண்டு காலங்கள் நீங்கள் உயிரோடு கூட வாழும்படி தேவன் உங்களுக்கு செய்வார் என்ற ஒரு வார்த்தையை சொன்னார். ஆம் பிரியமானவர்களே, நாம் குறுகிய காலத்திலே மரிக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம் அல்ல. நாம் குறுகிய வயதிலே நாம் மரித்து விடுவது கர்த்தருக்கு சித்தம் அல்ல. என்னதான் வியாதிகள் வந்தாலும், என்னதான் நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைகள் வந்தாலும் நம்மை காப்பாற்றுகிற ஒருவர் இருக்கிறார். நம்மை காப்பாற்றுகிற தேவன் நம்மை காப்பாற்ற அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நேருக்கு நேராக நான் அநேகரை நான் சந்தித்திருக்கிறேன். மரண பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டவர்களை நான் பார்த்திருக்கிறேன். விசேஷமாக என்னுடைய தாயார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்களாக, 60 வயது நிறைந்த என்னுடைய தாயார் மருத்துவமனையில் அவர்கள் அனுமதிக்கப்பட்டிருந்த அந்த சூழ்நிலையில் என்னுடைய ஹார்ட் பிரச்சனையினாலே 6 பிளாக் என்னுடைய தாயாருக்கு இருந்தது. 90% என்னுடைய தாயாருடைய அடைப்புகள் 6 இடங்கள் இரத்த குழாய்களில் அடைப்புகள் காணப்பட்டது. என்னுடைய தாயார் சொன்னார்கள், நான் மரணத்தின் விளிம்புக்கு நான் போய் வந்தேன், நான் மரணத்தை பார்த்துவிட்டு வெளியே வந்தேன் என்பதாக சொன்னார்கள். ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி செய்யும்பொழுது நான் கண்கூடாக அவர்களை பார்த்தேன். ஆண்டவரே, என் தாயாருக்கு நீ ஜீவனை கொடுக்க வேண்டும், என் தாயார் பூரண ஆயுசுள்ள நாட்களை அவர்கள் வாழ வேண்டும் ஆண்டவர் என்று சொல்லி கண்ணீரோடு அந்த மருத்துவமனையில் நின்று அவர்களுக்கு ஆப்ரேஷன் செய்தபோது கண்ணீரோடு இந்த 5 மணி நேரமோ தேவ சமூகத்தில் கண்ணீரோடு நின்று, தேவனே, என்னுடைய தாயாருக்கு பூரண ஆயுசு நாட்களை தாரும், தேவனே பரிபூர்ணமான ஆயுசு நாட்களை தாரும், தேவனே தீர்க்காயுசை தாரும் என்று சொல்லி அவர்களுக்கு நடந்த அந்த மருத்துவமனையில் நடந்த அந்த ஆப்ரேஷனுக்கு ஆப்ரேஷன் நடந்து கொண்டிருந்த சூழ்நிலையில் நான் வெளியே உட்கார்ந்து நான் ஜெபித்து கொண்டிருந்தேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் இன்றைக்கு ஜீவனோடு கூட தாயாரை வைக்கும்படியாய் கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார்.
நம்மை அனாதைகளாக விட்டு போகிற தேவன் நம்முடைய தேவன் அல்ல. ஒரு இழப்பு என்பது எவ்வளோ கஷ்டம் என்பது, எவ்வளோ வலி இருக்கும் என்பதை நான் அறிந்தேன். ஏனென்றால் 17 வயதில் நான் தகப்பனை இழந்தபோது அந்த இழப்பை நான் இன்றைக்கு வரைக்கும், என்னுடைய 40வது வயது வரைக்கும் அந்த இழப்பை நான் அனுபவித்து கொண்டு இருக்கிறேன். ஒரு அப்பா இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்கிறோமேன்னு சொல்லி எவ்வளோ ஒரு வேதனை, எவ்வளோ ஒரு பெரிய வலி. அதனால் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு தற்கொலையின் சிந்தனைகள் உங்களுக்கு இருக்குமானால் தற்கொலையின் எண்ணங்களை மாற்றுங்க. தற்கொலையின் சிந்தனைகள் உங்களுக்கு வேணாம். மறித்து விடுவேன் என்ற எண்ணங்கள் உங்களுக்கு வேணாம். ஒருவேளை வியாதி படுக்கையில் இருக்கலாம், நீங்கள் மறிக்க மாட்டீங்க. ஆமேன். எசேக்கியா ராஜாவுடைய ஆயுசு நாட்களை பிறகு பண்ணாங்க. தீர்க்கதரிசி வந்து சொன்னார், நீ எசேக்கியா உன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்து, நீ மறிக்க போகிறேன்னு சொன்னாங்க. ஆனால் எசேக்கியா சுவர்புறமாய் திரும்பி அழுதான். தேவன் எசேக்கியா ராஜாவுடைய விண்ணப்பத்தை கேட்டார். அவன் கண்ணீரை கண்டார். அவன் விண்ணப்பத்தை கேட்டார். எசேக்கியா ராஜாவுடைய ஆயுசு நாட்களோடு கர்த்தர் அவனுக்கு ஆயுசு நாட்களை தேவன் கூட்டி கொடுத்தார். தேவ பிள்ளைகளே, அவன் வருஷங்கள் வாழ ஆமீன் தேவனுடைய ஆயுசு நாட்களை கர்த்தர் கூட்டி கொடுத்தார். இதோ உங்களுடைய ஆயுசு நாட்களை கர்த்தர் கூட்டி கொடுப்பாராக. உங்களுடைய வருஷங்களை கர்த்தர் பெருக பண்ணுவாராக. பூரண ஆயுசு உள்ள வாழ தேவன் உங்களுக்கு கிருபை தருவாராக. இந்த 2025ஆம் ஆண்டிலே துர்ச்செய்திகளை நீங்கள் கேள்விப்படாதபடி, மரண செய்திகளை நீங்கள் கேள்விப்படாதபடி, மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று சொல்லுங்கள். மரணத்தை வென்ற இயேசு என்னோடு கூட இருக்கிறார். மரணத்தை ஜெயித்த இயேசு என்னோடு கூட இருக்கிறார். மரண ஆவிகளை, மரணத்தை உண்டாக்குகிற பொல்லாத ஆவிகளை, மரண எண்ணங்களை கொண்டிருக்கிற பொல்லாத ஆவிகளை இயேசுவின் நாமத்திலே கடிந்து கொள்கிறேன் சொல்லுங்க. மரண ஆவிகளை இயேசுவின் நாமத்திலே நாங்கள் நிர்மூலமாக்குகிறேன் என்று சொல்லுங்க. மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே. மரணத்தை ஜெயித்த கர்த்தரங்களோடு கூட இருக்கிறார். மரணத்தை ஜெயித்த கர்த்தரங்களோடு கூட இருக்கிறார். எல்லா மரண ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் விலகி ஓடுவதாக என்று சொல்லி கட்டளைகள். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். தேவன் நமக்கு ஜீவனு கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். பயப்படாதிருங்கள். இயேசு இன்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தாரே, அந்த தேவன் மரணத்தை நமக்கு ஜெயமாக மாற்றிக் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். பாருங்கள், வேத புத்தகத்தில் நாம் இவ்விதமாய் வாசிக்கிறோம். தேவ பிள்ளைகளே, ஆமேன் ஸ்தோத்திரம். லாசரு என்ற தேவ மனுஷன், லாசரு மரணத்தின் விளிம்புக்கு கடந்து சென்றார், மரித்து போனார். ஆனால் லாசருவே வெளியே வா, உனக்கு இப்போது மரணம் சம்பவிக்கக்கூடாது, உனக்கு சின்ன வயசு, நீ இப்போ சாகக்கூடாது, உனக்கென்று ஒரு ஆயுசு நாட்கள் இருக்கிறது என்று சொல்லி கர்த்தர் மரணத்தின் பிடியில் இருந்த, மரணத்தின் விளிம்பில் இருந்த லாசருவை தூக்கினார். லாசருவை வெளியே கொண்டு வந்தார். இதோ அல்லேலூயா, மரண படுக்கையில் படுத்துக் கொண்டிருக்கிற சகோதரன், உன்னை பார்த்து சொல்லுகிறேன், இது நீ மரிக்க வேண்டிய வயது அல்ல. என் சகோதரியே, இது நீ மரிக்க வேண்டிய வயது அல்ல. கர்த்தர் புதிய ஜீவனை கொடுக்கிறார். தேவனுடைய வல்லமை உங்களுக்குள்ள இறங்குகிறது. எசேக்கியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் வாசிக்கிறோமே, ஓ ரபா லகாரா துராபா, எசேக்கியா பார்த்து சொன்னாரு, இந்த எலும்புகள் உயிர் அடையுமா, இந்த எலும்புகள் உயிர் அடையுமா, நீ என் வார்த்தையை சொல்லு, என் தீர்க்கதரிசனத்தை சொல்லு, எலும்புகள் உயிர் அடையும் சொல்லு. இதோ இதோ எசேக்கியா தீர்க்கதரிசனுடைய வாயில வைத்தது போல இதோ கர்த்தரின் நாவில வைத்த வார்த்தையை சொல்லுகிறேன், நீங்கள் உயிர் அடைவீர்கள். கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், உயிர் அடைவீர்கள் இயேசுவின் நாமத்தினாலே. இதோ மரணம் அல்ல, மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே. மரணத்தை கடிந்து கொள்கிறோம். மரணத்தின் விளிம்பில் இருக்கிற ஜனங்களை கர்த்தர் உயிர்ப்பிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இதோ மரணத்துக்காய் போராடி கொண்டிருக்கிற வாலிப மகனை எழும்பு இயேசுவின் நாமத்தில், எழும்பு இயேசுவின் நாமத்தினாலே. ஐசியூவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற மகளே, எழும்பு இயேசுவின் நாமத்தினாலே. அல்லேலூயா. சீரியஸான கண்டிஷன்ல இருக்கிற அல்லேலூயா வாலிப தங்கச்சியே, கர்த்தர் உனக்கு ஜீவனை கொடுக்கிறார். எழும்பு இயேசுவின் நாமத்தினாலே. மரணம் உன்னை பிடிக்காது. மரணத்துக்கு தப்புவிக்கிற சேனைகளின் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். எழும்பு, மரணத்தின் பிடியிலிருந்து எழும்பு இயேசுவின் நாமத்தினாலே. மரணத்தை கடிந்து கொள்ளுகிறேன். இந்த 2025 எங்கள் குடும்பங்களில் மரண செய்திகள் அல்ல, துக்க செய்திகள் அல்ல, அல்லேலூயா இழப்பின் செய்திகள் அல்ல. கர்த்தர் ஜீவனை தருகிறார். கர்த்தர் ஆயுசு நாட்களை பெருக பண்ணுகிறார். என் ஆண்டவர் ஆயுசு நாட்களை பெருக பண்ணுகிறவர். என் ஆண்டவர் பரிபூரண ஆயுசு நாட்களை உண்டாக்கி கொடுக்கிறவர். அவரே உனக்கு ஜீவனும், அவரே உனக்கு ஜீவனும், உனக்கு தீர்க்காயுசுமானவர். அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர் என்று சொன்னது போல தீர்க்காயுசை கர்த்தர் கொடுக்கிறவர். என் இயேசு தீர்க்காயுசை கொடுக்கிறவர். ஒவ்வொருவருக்காக நான் பாரத்தோடு கூட ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா சோதரம், ஒவ்வொரு குடும்பங்களிலும் இப்படிப்பட்டதான காரியங்களை இந்த ஆண்டு முழுவதும் தேவன் செய்ய போவதற்காக சோதரம். எல்லா
யாரெல்லாம் மரணத்தின் பிடியிலிருந்து ஒவ்வொருவரும் விடுவித்ததற்காக நன்றி. தற்கொலை எண்ணங்கள், தற்கொலை சிந்தனையோடு கூட இருக்கிற வாலிப தம்பிகளை விடுவிக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, விபத்தினாலே மரணங்கள் இந்த ஆண்டில் யாருக்கும் உண்டாகாதபடி தேவன் காத்துக்கொள்வீராக. வியாதினால் மரணங்கள் உண்டாகாதபடி காத்துக்கொள்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.